அண்ணா யூனிவர்சிட்டியில கேம்பஸுக்குள்ளேயே மாணவி ஒருத்தருக்கு நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய சம்பவமா மாறி இருக்கு. இந்த சம்பவத்துல ஞானசேகரன் அப்படிங்கிற நபரை காவல்துறை கைது செய்திருக்காங்க. அவர் பத்தின போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க காவல்துறையில இருந்து. அவர் காலும் கையும் கட்டு போட்டிருக்கிற மாதிரி, கால் உடைக்கப்பட்டிருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா வழக்கமா என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரியான ஒரு ரேப்போ இல்ல ஒரு பெரிய கிரைமோ நடக்கும்போது மக்கள் அந்த டைம்ல கோபமா இருக்காங்க. அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு என்ன நடக்குதுன்னா, கைது செய்யப்பட்ட குற்றவாளிய காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, இப்படிப்பட்ட சம்பவங்களை செஞ்சுட்டு அந்த போட்டோஸை ரிலீஸ் பண்றது மூலமா மக்களை அமைதிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தொடர்ச்சியா இங்க கையாளப்பட்டுக்கிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது விவாதிக்கப்படாமலே இங்க வந்து தட்டி கழிக்கப்படுது. இந்த சம்பவத்துல கூட பார்த்தோம்னா, இந்த ஞானசேகரன் யார் அப்படிங்கிறது குறித்து பல சந்தேகங்கள் வந்து இங்க தொடர்ச்சியா எழுப்பப்படுது. குறிப்பா பார்த்தோம்னா, அந்த பல்கலைக்கழகத்துக்கு அது உள்ள இயங்குற கல்லூரிகளுக்கு தொடர்பு இல்லாத ஒரு வெளிநபர். இந்த நபர் எப்படி ஒரு கேம்பஸுக்குள்ள, அதுவும் இரவு நேரத்துல உள்ள நுழைய முடிஞ்சது, யாரோட துணையால உள்ள நுழைய முடிஞ்சது, அல்லது எது கொடுத்த தைரியம் இந்த நபரை ஒரு யூனிவர்சிட்டியோடைய கேம்பஸுக்கு உள்ளேயே போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மிரட்டி ரேப் பண்ணக்கூடிய தைரியம் இந்த நபருக்கு எப்படி வந்தது, யார் கொடுத்தது அப்படிங்கிறது இங்க மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவல் நிலையத்துல தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூலமா பதிவு பண்ணப்பட்ட எஃப்ஐஆர் அது பப்ளிக் ஸ்பேஸுக்கு வருது. இது எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கேட்டா அது வந்து கமிஷனர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் மூலமா ஐபிசில இருந்து புதுசா பிஎன்எஸ் சட்டங்கள் வந்திருக்கிறதுனால, இது மூலமா வந்திருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அது கொஞ்ச நேரம் வந்து பப்ளிக்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது தானாவே லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கமிஷனர் கொடுத்திருக்காரு. ஆனா டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமா பாதிக்கப்பட்ட நபர்கள் எத்தகைய பாதிப்புக்கு உள்ளாவாங்க, அவங்களுக்கு இரட்டை தண்டனை மாதிரி ஆகுது. ஒன்னு, அந்த கிரைம் நடக்கிறப்ப அவங்க அனுபவிக்கிற தண்டனை. ரெண்டாவது, அவங்களுடைய அடையாளம் வெளியில தெரியப்பட்டு அதன் மூலமா இந்த சமூகத்தின் பார்வையில் அவங்க அனுபவிக்கிற தண்டனை அப்படிங்கிறது ரெண்டாவது தண்டனையா அவங்களுக்கு போய் சேருது. ஆனா சர்வசாதாரணமா டெக்னிக்கல் இஷ்யூஸ் கடந்து போறது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. குறிப்பா இந்த பெண்கள் சம்பந்தமான பாலியல் வன்புணர்வு சார்ந்த குற்றங்கள்லயோ இல்ல குழந்தைகள் சம்பந்தமான குற்றங்கள்லயோ இப்படியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேலும் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம சோ தவறு எங்க நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படையான விசாரணை, சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து அரசுக்கு இருக்கு. விசாரணை நடத்துது ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த மாதிரியான ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். குறைந்தபட்சம் அந்த பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஆனா டெக்னிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சாதாரணமா சொல்ல முடியாது. சோ இந்த இஷ்யூ நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிப்பதோடு இது மீதான முறையான விசாரணையை இந்த அரசு நடத்தும் போதுதான் மக்களுக்கு இந்த விஷயங்களுக்கு பின்னாடி உள்ள சந்தேகங்களை வந்து தீர்க்க முடியும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, இந்த சம்பவம் பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு தொலைத்தொடர்பு வசதி இல்லாத ஒரு வெளியூர்ல, எங்கேயோ ஒரு ஊர்ல நடக்கல. சென்னை மாதிரியான முழுக்க கண்காணிப்புக்குள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிட்டியில நடந்திருக்கு. அதுவும் சிட்டியினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உலக அளவில் புகழ்பெற்ற, உலக அளவில் ரேங்கிங்ல இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியான அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸுக்குள்ள நடந்திருக்கு. இதுதான் இங்க எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஒரு இப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய சிட்டியில, இவ்வளோ பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூட்ல இப்படி ஒரு ரேப்பை ஒருத்தன் ஒரு சாதாரணமா உள்ள போயிட்டு உள்ள படிக்கிற ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட முடியும்னா, அப்ப தொலைத்தொடர்புக்கு வெளியில இருக்கக்கூடிய ஊர்கள், ஊடகங்களுடைய வெளிச்சம் படாத ஊர்கள், நகரங்களுடைய புறநகர் பகுதிகள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கிரைமை எவ்வளவு சர்வசாதாரணமா பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அப்படின்னா உண்மையிலேயே நம்ம பாதுகாப்பான இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, பாதுகாப்பான அரசாங்கங்களின் கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியல. ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் பக்கத்திலேயே ஆளுநர் மாளிகை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போயிட்டு ஒருத்தன் ரேப் பண்றான். அதுவும் அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்கான். தொடர் குற்றங்கள் புரிஞ்சுட்டு வந்தவன் மேல 20 கேஸ் உள்ள ஆளு 6 கேஸ்ல கன்விக்ட் ஆயிருக்கான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, ஒரு உலக புகழ்பெற்ற இன்ஸ்டிடியூஷன்ல சாதாரணமா போயிட்டு ஒரு பெண்ணை மிரட்டி ரேப் பண்ணிட்டு வரான். இது வந்து இந்த சிட்டியினுடைய பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சென்னை சிட்டி இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான சிட்டி அப்படின்னு நம்மளாம் பெருமையா ரொம்ப நாளா பேசிக்கிட்டு வந்தோம். அந்த பெருமை கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சம்பவம் மாதிரி தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதுவும் இந்தியா மாதிரியான கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் வந்து பின்தங்கின சமூகங்கள்ல பார்த்தோம்னா, இப்போதான் பெண்களை வந்து சுதந்திரமா வந்து நீ ஹாஸ்டல்ல போய் தங்கி படி, வெளியில பிஜில போய் தங்கி வேலை செய்யி, வெளியில வந்து ரூம் எடுத்து
கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட தங்கி வேலை பாருங்க, படிங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிற தைரியமே இப்போதான் கொஞ்ச காலமா பேரண்ட்ஸுக்குலாம் வந்திருக்கு. ஆனா அந்த தைரியத்தை முடக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி பெண்களுடைய முன்னேற்றத்தையே பின்னோக்கி இழுக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரியான கிரைம் சம்பவங்கள் வந்து இந்த சமூகத்துல கண்ணுக்கு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கிரைம் சம்பவங்கள் இங்க தடுக்கப்படலை அப்படின்னா நம்ம பொண்ணு இங்க படிக்க போனா பாதுகாப்பா இருப்பா, இங்க படிக்க போனா அவங்க வேலைக்கு போனாலும் அங்க பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு, இந்த சமூகம் தரக்கூடிய அந்த சேஃப்டி ஃபீலை வந்து நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றம் மறுபடியும் பின்னோக்கி இழுக்கப்பட்டுரும். இது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலிருந்து பொருளாதாரம் வரைக்கும் பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணும். அப்ப இந்த மாதிரி இடத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது இங்க எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கும் சரி, பொதுமக்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் சரி, அரசாங்கம் பொறுப்பா முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்குங்கிறத உணர்ந்துக்கணும். முக்கியமா இந்த சம்பவம் பார்த்தோம்னா 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் உள்ள நடந்திருக்கு. சும்மா ஏதோ சாதாரணமா இந்த சம்பவத்தை வந்து நம்ம கடந்து போக முடியாது. 10ல் 11 அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் நைட்ல காம்பவுண்ட் எகிரி குதிச்சு உள்ள போயிட்டு இப்படி பண்ணிட்டான், இதுல வந்து யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வரலாம். ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு, அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலே தான் இதே அளவுக்கு பெரிய சைஸ்ல ஆளுநர் மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்குள்ள, அந்த காம்பவுண்டுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க போய் குதிச்சு இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டா இதே மாதிரியான பதிலைத்தான் அரசாங்கத்தால சொல்ல முடியுமா? இல்ல அப்படி ஒருத்தன் குதிச்சு தான் போய் ஆளுநர் மாளிகைக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட முடியுமா? இந்த கேள்வி நமக்கு இயல்பா எழுத தவிர்க்க முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது 15,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த வளாகத்துக்குள்ள எப்படி இது சாத்தியமாகுது? அப்ப இங்க எங்க சிக்கல் அப்படிங்கிறது கண்டறியப்படணும். ஏதோ குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், அவர் கையை காலை உடைச்சிட்டோம், அதனால இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, குற்றவாளி தண்டனை கொடுத்தாச்சு, இனிமே வந்து இப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான இந்த பிரச்சனையை முடிக்க பார்க்க கூடாது. இதுல எங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற சிக்கல் கண்டறியப்பட்டு இது தீர்க்கப்படணும். குறிப்பா இந்த விஷயத்துல பார்த்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணோட தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது. ஒருவேளை அந்த பெண்ணு நம்ம இதெல்லாம் சொன்னா நமக்கு அசிங்கமாயிடும், நம்மள இந்த உலகமே ஒரு மாதிரி கேவலமா பாத்துரும், இந்த சமூகம் நம்மள மோசமா டீல் பண்ணும் அப்படின்லாம் நினைச்சு பயந்து இதை வெளியில சொல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த குற்றவாளி ரொம்ப தைரியமா மறுபடியும் அந்த கிரைமை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பான். அந்த தைரியத்தை இந்த பெண்ணோட பயமே அந்த குற்றவாளிக்கு கொடுத்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு தைரியமா போய் கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இந்த விவாதத்தை பெருசாக்கி இருக்கு. எப்போ ரேப் நடந்தாலோ இல்ல சமூகத்தை உழுக்கிற மாதிரியான ஒரு குற்றம் நடந்தாலோ இங்க வந்து நமக்கு உடனடியா இன்ஸ்டன்டா நமக்கெல்லாம் ஒரு கோவம் எழுது. அந்த கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஆளுங்களை சுட்டு தள்ளணும், இவங்களெல்லாம் தூக்குல போடணும், ரோட்ல வச்சு கல்லால் அடிச்சே கொல்லணும் அப்படின்னு நம்ம கோவத்தை வந்து வெளிப்படுத்துறோம். ஆனா உண்மையிலேயே இந்த தூக்கு தண்டனை கொடுக்கறதுனாலயோ ஒருத்தருடைய உயிரை எடுக்கிறதுனாலயோ இந்த மாதிரியான குற்றங்கள் நிற்க போகுதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான சான்று இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள்ல இப்படியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டும் இந்த குற்றங்கள் குறையவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம சமூகத்தினுடைய வரலாறா இருக்கு. சமூக ரீதியிலையும் சரி, பாதுகாப்பு ரீதியிலையும் சரி, அரசாங்கத்துடைய சைட்ல இருந்தும் சரி, நம்ம பல வகைகள்ல மாற்றங்களை அடைய வேண்டிய தேவை இருக்கு. ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச காதலனோட தனியா பழகிறத ஒருத்தன் வீடியோ எடுத்து பிரின்சிபல்கிட்ட சொல்லிடுவேன், ப்ரொஃபசர்கிட்ட சொல்லிடுவேன், உங்க வீட்டுல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டி ஒரு பெண்ணை வந்து அவன் அடிபணிய வைக்க முடியுது அப்படின்னா இங்க பிரச்சனை எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான கிரிமினல்ஸ்களுடைய பிளாக்மெயிலுக்கு பயப்படுற அளவுக்கு தான் நம்ம பெண்களுடைய நிலையை இந்த சமூகத்தில் வச்சிருக்கோம். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நடந்துட்டா அது அந்த பெண்ணுக்கு மட்டும் நடக்கிற சிக்கல் கிடையாது, அது அந்த பெண்ணின் உடல் மேல் நடத்தப்படுற வன்முறை மட்டுமே கிடையாது, அது குடும்பத்துக்கே அவமானம், பரம்பரைக்கே அவமானம், ஜாதிக்கே அவமானம். இப்படிப்பட்ட இந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுதான் இந்த மாதிரியான கிரிமினல்களை நம்ம சமூகத்திலேயே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, கவர்மெண்ட் சைட்ல இப்படி எல்லா இடத்துலயும் பெண்கள் பத்தின பார்வை ரொம்ப ரொம்ப தப்பானதாவே இங்க பதியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்து மாற்றங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த விவாதம் இல்லாம ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் தனித்தனி கிரைமா ஹேண்டில் பண்ணி தான் இன்னைக்கு இந்த குற்றங்கள் வந்து பெருகிக்கிட்டே போதே தவிர இது நம்மளால கட்டுப்படுத்த முடியல. எவ்வளவு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இந்த குற்றங்கள் குறைவது கிடையாது. கடுமையான தண்டனை தேவைதான். தண்டனை ஒரு குற்றத்தை குறைக்க ஏதோ ஒரு வகையில் பயன்படும். ஆனா அது மட்டுமே அந்த குற்றத்தை முழுமையாக களைவதற்கு பயன்படாது. இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் 2022 வந்த ரிப்போர்ட், 2022 ஒரு வருஷத்துல மட்டும் பார்த்தோம்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு அரசாங்கத்தினுடைய NCRP ரிப்போர்ட் சொல்லுது. அதுல குறிப்பா ரேப் மட்டுமே பார்த்தோம்னா பாலியல் வன்புணர்வுக்கு பெண்கள் உள்ளாக்கப்பட்டது மட்டுமே 31,000 பெண்கள் இந்தியாவில் ஒரு வருஷத்துல பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துல 31,000 பேர்னா ஒரு நாளைக்கு 85 பெண்கள், தினசரி 85 பெண்கள் இந்தியாவில் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஒரு நாளைக்கு 85 பெண்கள்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3லேருந்து 4 ரேப் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த டேட்டாவை வச்சு தான் உத்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி சென்சேஷனலாக நியூஸாக வர மாதிரி ஏதாவது ஒரு பெண்களுக்கு எதிரான கிரைம் நடக்கும்போது நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்படுறோம், கோவப்படுறோம், அந்த குற்றவாளியை விடக்கூடாது அப்படின்னு கத்துறோம். ஆனால் இவ்வளவு ரேப் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் அந்த கத்தி முடிக்கிற அடுத்த மணி நேரம் இன்னொரு 3லேருந்து 4 பெண்களுக்கு ரேப் பண்ணப்படுறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு கிரைமுக்கும் தனித்தனியான தண்டனைகள் தேவை, தனித்தனியான ஒரு குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தேவை. ஆனால் இந்த ஒட்டுமொத்தத்தையும் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விவாதம் இங்கே நடத்தப்படாமலே தொடர்ச்சியாக தள்ளி போடப்படுது. இந்தியாவிலேயே அதிக ரேப் நடக்கக்கூடிய, அதிக அளவிலான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. 2வது இடத்துல பார்த்தோம்னா மகாராஷ்டிரா இருக்குது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் இந்த நம்பர் அப்படிங்கிறது பெருசு. 9200 குற்றங்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் மீது நடத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் அதிகம், இங்கெல்லாம் குறைவு அப்படிங்கிற கதையை நம்ம ரொம்ப நாளைக்கு பேச முடியாது. அதே மாதிரி இந்த ரேப் கேஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா குற்றவாளிகள் தண்டனைக்கு உள்ளாகிற அந்த கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. 27லேருந்து 28% தான் இந்த கன்விக்ஷன் நடக்குது ரேப் கேஸ்ல எல்லாம். அப்ப பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த விளிம்பு நிலை மார்ஜினல் கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான ரேப் இல்ல அவங்க மேலான பாலியல் தாக்குதல்களும் நடத்தப்பட்டா அது இங்க செய்தியா கூட மாறுறது இல்லை. அப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பெண்களா, விளிம்பு நிலை பெண்கள் இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்தமா இந்த குற்றங்களை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்? சமூக ரீதியான குற்றங்களா இது இருக்கு. இதை எப்படி நம்ம சரி செய்யறதுக்கான முயற்சியில் இறங்க போறோம்? ஒரு அரசாங்கமா இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தனிநபர்களா இங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? சமூக நலம் பேணக்கூடிய அமைப்புகளா, என்ஜிஓக்களா இங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்படி தனித்தனியா நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து விவாதிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரி ரேப் நடக்கும் போதெல்லாம் பெண்கள் எப்படி சேஃப்டியா இருந்துக்கணும் அப்படிங்கிற டிபேட்டை பண்ணுறதோ, இல்லை குற்றவாளிக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கணும், அவனை எப்படி கொலை பண்ணலாம், இல்லை எப்படி அந்த தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது விவாதிக்கிறது மூலமாவோ இந்த சர்ச்சை அது எந்த வகையிலும் முடிவுக்கு கொண்டு வர போறதில்லை. பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிற அந்த டிபேட்டை நம்ம பெருசாக்க அது மறுபடியும் பெண்களை வீட்டுக்குள்ள முடக்கி வைக்கிறதுக்கு தான் பயன்படும். அதுக்கு பதிலாக பெண்கள் வெளியில வரக்கூடிய இந்த சமூக வெளி, இந்த சொசைட்டி இருக்குல்ல, இதை எப்படி எல்லாருக்கும் சேஃபானதா இந்த சொசைட்டியை மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இந்த பப்ளிக் ஸ்பேஸ் இதை எப்படி சேஃபானதா மாத்துறது? ஒரு வாக்கிங் போகணும்னா கூட, ஒரு ஜிம்முக்கு போகணும்னா கூட, ஒரு படத்துக்கு போகணுன்னா கூட, நைட் ஷோ போகணுன்னா கூட பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அப்போ இந்த பப்ளிக் ஸ்பேஸ், இந்த சொசைட்டி இதை எப்படி பாதுகாப்பானதாக மாற்றுறது, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த டிபேட் ரொம்ப முக்கியம். பெண்கள் அவங்கள எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிற டிபேட்டை விட இந்த சொசைட்டியை எப்படி பாதுகாப்பானதா, எல்லோரும் புழங்கக்கூடியதா, எல்லோரும் உழவக்கூடியதா மாற்றுறது அப்படிங்கிற அந்த விவாதம் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்கள், இந்த ரேப் கேஸில் கூட பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கியே குற்றம் சாட்டுறது. நீ எதுக்கு அங்கே போய் தனியாக அந்த புதருக்கு பக்கத்தில், உனக்கு என்ன வேலை நைட்டில், ஏன் நீ ஒருத்தன் கூட போய் ஒரு தப்பான ஆள் அவனை லவ்வராக நீ சூஸ் பண்ணி அவங்க கூட எதுக்கு போய் உட்காந்துட்டு இருந்த? இப்படி ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பெண்ணையே குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது இது தொடர் கதையாக நடந்துக்கிட்டே இருக்கு. நீ எப்படி அந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட்டு போன, நீ இந்த ட்ரெஸ்ஸு போனதால நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனதால தான் அவனை ரேப் பண்ணா, நீ எதுக்கு அவனை பார்த்து சிரிச்ச, நீ எதுக்கு அவங்ககிட்ட வலிஞ்சு பேசிட்டு இருந்த, நீ அவன் கூப்பிட்டா போயிடுவியா, அவன் மெசேஜ் அனுப்பிச்சானா போயிடுவியா, அவன் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி கூப்பிட்டானா போயிடுவியா? இப்படி பெண்களை கை காட்டுறதை நோக்கி, பாதிக்கப்பட்ட பெண்களை கை காட்டுறதை நோக்கியே இந்த விவாதங்கள் தொடர்ச்சியாக திருப்பப்படுது. அதுக்கேற்ற மாதிரியே இந்த சமூகமும் என்ன உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரை விட உனக்கு மானம் தான் பெருசு, உயிரையே இழந்தாலும் பரவாயில்ல, கற்பை மட்டும் இழந்துராத அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு டிபேட்டை இந்த சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தை மாறி இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற வார்த்தையை மீடியாக்களில் பயன்படுத்துறதுக்கே இவ்வளவு காலம் இங்கே தேவைப்பட்டிருக்கு. அது என்ன கற்பழிப்புங்கிற வார்த்தையை விட ஒரு மோசமான வார்த்தை ஏதாவது இருக்க முடியுமா? கற்புங்கிறது ஒன்று பெண்களுக்கு எங்கே இருக்கு? அப்படி ஒன்று இருக்கிறதாகவும், அதை அழிச்சிட்டா அந்த பெண்ணோட வாழ்க்கையே அழிஞ்சிட்டதாகவும், அதுக்கு மேலே அந்த பெண் உயிர் வாழ தகுதி இல்லாதவள் அப்படிங்கிற மாதிரியும் எத்தனை ஆண்டு காலமாக இந்த சமூகத்தை நம்ம பழக்கி வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவனுக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு எத்தனை படங்கள்ல, எத்தனை பஞ்சாயத்துகளில் இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறத நம்ம காட்டப்பட்டு வந்திருக்கோம் தொடர்ச்சியா. இந்த மாதிரியான ஒரு மோசமான சிஸ்டம் எங்கேயாவது இருக்க முடியுமா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான பிற்போக்குத்தனங்கள் தான் இந்த சமூகத்தை அப்படியே முன்னேற விடாமல் பிடிச்சி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு, ஒரு தேக்க நிலையிலே வச்சிருக்கு. இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான சமூக பண்பாட்டு கூறுகளை
அடிச்சு நொறுக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவு பேசினாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இருந்து தடுக்கிறதுக்கோ இல்ல அந்த மாதிரி சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் மீண்டு வர்றதுக்கோ இந்த சமூகத்துல வழியவே உருவாக்க முடியாது. இன்னொரு பக்கம் சட்ட ரீதியா பார்த்தோம்னா நிர்பயா, டெல்லியில நிர்பயா பாலியல் வன்புணர்வு வழக்குல அந்த சமயத்துல பெரிய போராட்டங்கள் நடந்தப்ப வர்மா கமிஷன், நீதிபதி வர்மா தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி குற்றங்கள்ல இருந்து பெண்களை பாதுகாக்க என்ன பண்ணணும்னு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் சில பரிந்துரைகளை கொடுத்தாங்க. அந்த பரிந்துரைகள், பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான அந்த பரிந்துரைகள்லாம் அதுல முக்கியமான நிறைய பரிந்துரைகள் இன்னும் எங்கேயுமே அமலுக்கு வராமல் நிறைவேற்றப்படாமலே இருக்கு. அப்ப இந்த பரிந்துரைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தேவை இங்க இருக்கு. வர்மா கமிஷன் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு பொண்ணுகிட்ட தவறா நடந்துக்கிறது, அந்த பெண்ணை உடல் ரீதியாக துன்புறுத்துறதுலாம் ரெண்டாவது, நீ ஒரு பெண்ணை நோக்கி பாலியல் ரீதியாக அச்சுறுத்தக்கூடிய இல்லை பாலியல் ரீதியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினாலே, இழிவுபடுத்துகிற மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினாலேயே அது செக்ஸுவல் அசால்ட்டு தான், அதுக்கான தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த வர்மா கமிட்டினுடைய அறிக்கையை தெரிவிக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ரேப் கிரைசிஸ் செல் அப்படின்னு ஒரு தனி செல்லை பரவலாக எல்லா இடங்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் ரொம்ப முக்கியமானது. அந்த ரேப் கிரைசிஸ் செல் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எந்த மூலையில் எங்கே ரேப் நடந்தாலும் அந்த ரேப் சம்பந்தமான எஃப்ஐஆர் பதியப்பட்டா, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பதியப்பட்டாலும் உடனே அந்த தகவல் அந்த ரேப் கிரைசிஸ் செல்லுக்கு அனுப்பப்படணும். அந்த ரேப் கிரைசிஸ் செல்ல இருந்து இந்த கேஸை அவங்க டீல் பண்ணணும். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கான சட்ட உதவிகள் அதை அந்த ரேப் கிரைசிஸ் செல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கும் செய்யணும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியும். பல நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்களால் அணுக முடியாத ஒரு அதிகார மையமாக தான் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. குறிப்பா பெண்களுக்கு காவல் நிலையங்களில் போகிறது வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு அச்சத்துக்குரிய ஒரு இடமாவே இருக்கிறதுனால இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு லீகல் அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்கு தனியான ஒரு ரேப் கிரைசிஸ் செல்லுங்கிறத உருவாக்கி அந்த செல் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி தரதுக்கான வேலையை அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை வர்மா கமிஷன்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ரேப் கேஸ்களில் பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட்டை ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஆன்லைன் மூலமாக கொடுத்தாலே அந்த கம்ப்ளைண்ட் உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனையும் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது முக்கியமானதாக பார்த்தோம்னா, ஒரு ரேப் கிரைம் நடக்குது அப்படின்னா அந்த கிரைம் சம்பந்தமான புகாரை அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எந்த பகுதியில், இப்போ கோட்டூர்புரம் ஏரியாவில் நடக்குது, நான் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்த போலீஸாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு உதவி பண்ணி அசிஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா, இந்த பாலியல் குற்றங்களை டீல் பண்ணுறதுக்கு, அதால் பாதிக்கப்பட்டவர்களை டீல் பண்ணுறதுக்கு காவல்துறையினருக்கு முறையான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும், காவல்துறையினருக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனையும் இந்த கமிஷன்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியான குற்றவாளிகளாக இருந்தால் இந்த மாதிரியான பெண்கள் விஷயங்களில், ரேப் விஷயங்களில் அவங்க மேலே சார்ஜ் ஷீட் பதியப்பட்டால் அவங்க உடனடியாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்படணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட கடைசியில் ரொம்ப முக்கியமானது, பள்ளிகள்லேருந்தே பாலியல் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த கல்வியை குழந்தை பருவத்திலேருந்து மாணவர் பருவத்திலேருந்தே தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக மரண தண்டனை அப்படிங்கிறது இந்த குற்றங்களை தடுப்பதற்கான தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனையை இந்த குற்றங்களுக்கான தீர்வாக அவங்க பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. அப்போ இந்த வர்மா கமிட்டியினுடைய பல பரிந்துரைகள் இன்னும் எந்த மாநிலத்திலையுமே தேசிய அளவிலையோ மாநிலங்கள் அளவிலையோ நிறைவேற்றப்படாமலே இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷங்களை கடந்துருச்சு இந்த அறிக்கை வெளியில் இந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு. சட்ட ரீதியாக வர்மா கமிஷன் பரிந்துரைகளை தமிழ்நாட்டில் முக்கியமான அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை, இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்ததாக இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக அணுக வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது. மக்கள்கிட்ட எழுற எல்லா கேள்விகளுக்கும், எதிர்க்கட்சிகள் எழுப்புற எல்லா கேள்விகளுக்கும் அரசாங்கம் பொறுப்போடு பதில் சொல்லணும். அப்போ தான் இந்த விஷயங்களில் மக்களுக்கு அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். அரசாங்கங்கள் எடுக்கிற நடவடிக்கை சரியாகத்தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட ஏற்படும். அதை விட்டுட்டு மூடி மறைக்கிற வேலைகளையோ இல்லை பூசி மெழுகிற வேலைகளையோ செய்கிறது மூலமாக எந்த மாற்றத்தையும் இங்கே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அரசாங்கம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேலும் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆரோக்கியமான விவாதத்தை சமூகத்தில் இயங்கக்கூடிய சிவில் சொசைட்டியிலிருந்து, அரசியல் இயக்கங்கள்லேருந்து எல்லாரையும் கூட்டாக ஒன்றிணைச்சு
இதுக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க அரசாங்கம் உடனடியாக அந்த வேலை திட்டத்தில் இறங்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சிக்க யூ10 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.